இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி அப்படிங்கிறதான நாமாவளியை இப்போ பார்க்குறோம். பொதுவான அர்த்தத்தை எடுத்துன்னு பார்த்தோம்னா 3 விதமான சக்திகள் இருக்கு. இச்சாசக்தின்னு ஒன்று, ஞானசக்தின்னு ஒன்று, கிரியாசக்தின்னு ஒன்று. இந்த மூணுத்தினுடைய ஸ்வரூபமாகவும் இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி லிட்ரல் மீனிங். அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போன கிளாஸில் நிறுத்தினோம். கொஞ்சம் ஆரம்பித்து பார்த்தோம். அதை த எக்ஸிஸ்டன்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே உலகத்தில் எந்த உயிரினங்களாக இருந்தாலும் ஒரு 5-6 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கு. சேத்தனம், அச்சேதனம் அப்படிங்கிறதான 2 கிளாசிபிகேஷன். இங்கிலீஷில் அதை வந்து சென்சியன்ட் அண்ட் இன்சென்சியன்ட் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. அதை பிரிக்கும்பொழுது முதல் சமாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் மூமெண்ட், சலனம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் which distinguishes சேத்தனா from அச்சேதனா. அச்சேதனமான ஒரு பதார்த்தத்திலிருந்து சேத்தனமான பதார்த்தத்தை பிரித்து காட்டுறதுக்கு முதல் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம். இதுல நிறைய விசாரங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ மரம் கூட அசையறதே அப்படின்னா மரம் தானாக அசையாது, வேற ஏதாவது அசைவிச்சதுன்னா தான் அசையும். இப்போ மனிதன் போன்ற உயிரினங்கள் தானாகவே அசையக்கூடியதான தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி சேத்தனத்துக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் சொல்லியிருக்கா. அது மட்டுமே சேத்தனம் இல்லை, நிறைய இருக்கு. நமக்கு இது தேவையா இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ whenever you say a movement that is preceded by some of the ideas and intuitions அப்படிங்கிறது சைக்காலஜிஸ்டுடையதான அபிப்பிராயம். எந்த மூமெண்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து இந்த கையை இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 கேரக்டரிஸ்டிக் இருக்கணும். அது உள்ளுக்குள்ள அந்த ஃபீச்சர் இருந்ததுனால தான் நான் இந்த கையை எடுத்து இது மேலே வைப்பேன் அப்படின்னு சொல்றான். நம்ம அவ்வளோ தூரம் அதுல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. எந்த செயல்களாக இருந்தாலும் எனி மூமெண்ட் ஃபார் தட் மேட்டர் 2-3 ப்ராசஸை கடந்து தான் அந்த செயல் ஏற்படுறது அப்படிங்கிறான். அவ என்ன சொல்றான்னா, முதல்ல எனக்குள்ள வந்து ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும், ஏதோ ஒரு பர்பஸ். உதாரணமாக இந்த கையை எடுத்து இது மேல வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்குதுல்ல. இந்த ஃபேனுடைய காத்துனால இந்த பேப்பர் பறக்கிறது, இந்த பேப்பர் பறக்காம இருக்கணுங்கிறதுனால நான் அதுக்கு மேல இந்த கையை எடுத்து வைக்கிறேன். முதல்ல என்ன வேணும்னு கேட்டா, இது பறக்கிறது, இதை பறக்கும் பொழுது என்னால் அதை படிக்க முடியாது. இது பறக்காம இருக்கணும்னா இதுக்கு ஒரு மேல வந்து ஒரு ஆதாரம் தேவை. அது இப்ப வேற எதையும் தேட முடியாது, என் கையை வைக்கணும். இப்படிங்கிற ப்ராசஸ் உள்ளுக்குள்ள நடக்கிறதுங்கிறாங்க சாஸ்திரக்காரெல்லாம், மீமாம்சக்காரெல்லாம். அதை வந்து பாவனான்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். பாவனா நாம பவித்துஹு பவனானுகூலஹா பாவயித்துஹு வியாபார விசேஷா பாவனா. ஒரு செயல் நான் செய்யணும்னு ஆரம்பிச்சு பண்ணும் பொழுது அது செய்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒண்ணு பாவனா. இப்ப நான் இந்த கையெடுத்து இங்க வைக்கிறேன்னா முதல்ல என்ன வேணும்னா, எனக்கு வந்து இது பறக்கிறது, இதை வச்சு படிக்க முடியாது, அது பறக்காம இருக்கிறது, என்னுடைய கையை வச்சு அதை தடுக்கணும் அப்படிங்கறதான ஒரு ஞானம் வரணும். ஞானம் வந்த பிறகு என்ன வேணும்னா அதை செய்யணும். பறக்கவும் தெரியாது, இருந்தாலும் கையை அது மேல வைக்க முடியல, ஏன்னா கையில வேற ஏதோ ஒண்ணு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த இச்சா வரணும் இரண்டாவதாக. அதுக்கப்புறம் தான் கிரியா. சைக்காலஜிஸ்ட் படியும் இந்த 3 ப்ராசஸ் அவ சொல்றான். இந்த 3 வந்து இன்னெவிட்டபிள் திங்ஸ். உலகத்துல எந்த மூமெண்டாக இருந்தாலும் சரி, இப்ப கிரியேஷனை பத்தி கேள்விப்படவே வேண்டாம், கட்டாயமா இவைகள் எல்லாம் வேணும். இன்ஃபேக்ட் உபனிஷத் வாக்கியங்களே அப்படித்தான் சொல்றது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய ததைவ சௌமிய இத அக்ராசீத் ஏகமேவா த்விதீயம். அப்புறம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய. முதல்ல என்னன்னா, முதல்ல அந்த ஞானமானது வரணும். இந்த மாதிரியான நிலைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அந்த இச்சா சங்கல்பம், அதுக்கப்புறம் கிரியா கிரியேஷன்.
இப்ப இந்த மூணு வேற வேறையா அல்லது மூணுத்தினுடைய ஸ்வரூபமாகவும் அவள் இருக்காளா அப்படின்னா, பேசிக்கா ஞானஸ்வரூபிங்கிறதுக்கு தான் இவ்வளவு வியாக்கியானம் பண்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. அடிப்படையாக இந்த மூணு எதுக்குள்ளேயே அடங்கிடுறது அப்படின்னா, இந்த ஞானம் இச்சா கிரியைன்னு மூணா பிரிச்சா கூட இந்த மூணுமே இந்த ஞானம் என்கிறதான ஒரு அடிப்படையான விஷயத்தோட நின்று போயிடுறது. யோசிச்சு பார்ப்போம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது இச்சா. இச்சான விருப்பம் அப்படின்னு நாம பொதுவாக தமிழ்ல அர்த்தம் சொல்றோம். இந்த விருப்பத்தை நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இதுவும் ஒரு விதமான அறிவு தான். இந்த விருப்பம் என்கிறதான இச்சாவை எப்படி ஆயிடுதுன்னா, அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அது மறுபடியும் அந்த ஞானம்ங்கிறதான லெவலுக்கு தான் வரும். அதனுடைய சோர்ஸ் ஞானமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கிரியை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய சோர்ஸும் ஞானமாகத்தான் இருக்கும். இந்த மூன்று விதமான வெளியில தனித்தனியாக தெரிஞ்சாலும் இந்த மூணுத்தினுடைய அடிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபி இத்தியர்த்தகாங்கிறது தான் அதனுடையதான தாற்பயார்த்தம். அதை எப்படி சொல்ற, இந்த மாதிரியான இந்த வாக்கியத்துக்கு என்னென்னலாம் பிரமாணங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, சங்கேத பத்ததின்னு ஒரு தந்திரசாஸ்திர புஸ்தகம். அதுல இச்சா சிரப்பிரதேசஸ்ய ஞானாச்ச தத் அதோகதா கிரியா பதகதாஹ்யஸ்யாக ஏவம் சக்தித்ரயம் வபுஹு அப்படின்னு சொல்லி அம்பாளுடையதான வடிவத்தை மூணாக பிரிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு நாமாவளி வாசிச்சிருக்கோம். மத்திய கூட்ட ஸ்வரூபிணி, சக்தி கூட்டைகதாபன்ன, கட்யதோ பாகதாரிணி அப்படிங்கறதான மூணு நாமாவளிகள். ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முகபங்கஜா, கண்டார கடிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி, சக்தி கூட்டைகதாபன்ன, கட்யதோ பாகதாரிணின்னு அம்பாளுடைய மூணு சரீரமாக அதை பிரிக்கிறாங்க. அதுல அப்கோர்ஸ் இதுல கொஞ்சம் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு தந்திரசாஸ்திர புத்தகங்கள்ல. அடிப்படையாக இருக்கக்கூடியதான அந்த வாக்பவ கூட்டம் தான் ஞானசக்தி அப்படின்னு சொல்லும். அப்படின்னும் இடையில இருக்கக்கூடிய மத்திய கூட்டமானது இச்சாசக்தின்னும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்தி கூட்டமானது கிரியாசக்தின்னும் ஒரு சில சாஸ்திரங்கள் சொல்றது. அதுல கொஞ்சம் பாடபேதங்கள் இருக்கு. இல்ல முதல்ல இருக்கிறது தான் இச்சா, ரெண்டாவது ஞானம், மூணாவது இந்த கிரியா அப்படின்றதுலாம் அது அதுல ஒரு சின்ன வித்தியாசங்கள், ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கிறது. நாம வாமகே சங்கேத பத்ததியில இச்சா சிரப்பிரதேச அப்படின்னு சொல்லி வாக்பவ கூட்டமானது இச்சா சக்தியினுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னும், ஞானாச்ச தத் அதோகதா ஞான சக்தியானது இடையில் இருக்கக்கூடிய மத்திய கூட்டம் என்றும், கிரியா பதகதாஹ்யஸ்யாக கீழே இருக்கக்கூடிய சக்தி கூட்டமானது கிரியாசக்தி இன்னும், ஏவம் சக்தி திரயம் வபுஹுன்னு சங்கேத பத்ததிங்கிறதான சாஸ்திர புஸ்தகம் பேசுறோம். வாமகேஸ்வர தந்திரம் திரிபுரா திரிவித்யா தேவி பிரம்ம விஷ்ணு ஈஷ ரூபிணி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தியாத்மிகா பிரியே அப்படின்னு சொல்லி வாமகேஸ்வர தந்திரம் அம்பாள மூணு பகுதியாக நீதான் இருக்க, விஷ்ணு பிரம்ம விஷ்ணு ஈஷ ரூபிணி அப்படின்னு. இதுல ஒரு சின்ன இதுலயும் கொஞ்சம் மாறுதல் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் வாக்பவமானது ஞானசக்தி அப்படின்னும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷ்ணு அல்லது மத்திய கூட்டமானது கிரியாசக்தின்னும், கீழே இருக்கக்கூடியது இச்சாசக்தி சக்தி கூட்டம் இச்சாசக்தின்னும் கொஞ்சம் பேதமானது இங்க முதல் சாஸ்திரத்துக்கும் மற்றதுக்கும் இருக்கு. அடுத்ததாக லிங்க புராணம் திருதிரேஷா மதாதிஷ்டா ஞானசக்தி கிருதிக் மதா இச்சாரூபா சதா ஞானா துவே வித்யே நச்ச சம்சயா அப்படின்னு சொல்லி இந்த மூணும் இரண்டு வித்தைகளும் ஞானம்ங்கிறதான ஒரே ரூபத்தோடையே சேர்ந்தவைகள். நீங்க இந்த இச்சாவையும் கிரியாவையும் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணி போனோம்னா அதனுடைய ரூட்டாக பேஸாக இருக்கக்கூடியது ஞானமாகத்தான் இருக்கும். ஆகவே ஞானஸ்வரூபா இத்தியர்த்தஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாணத்துக்கு இருக்கு லிங்க புராணம். அப்புறம் மாலினி விஜயதந்திரம்ங்கிறதான ஒரு தந்திரசாஸ்திர புஸ்தகம். யாசா சக்தி ஜெகத் தாது கதிதா பிரம்மண பரா இச்சாத்வம் தஸ்ய சா தேவி சிசுக்ஷோஹோ பிரதிபத்தியதே அப்படின்னு சொல்லி, சிருஷ்டி அப்படின்னு ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு இந்த இச்சா அப்படிங்கறதான பெயரையுடைய தேவியாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் பார்வதியிட்ட சொல்ற மாதிரியாக இருக்கக்கூடியதான வாக்கியம். யா சா சக்தி ஜெகத் தாது கதிதா பிரம்மண பரா இச்சா துவம் தஸ்ய சா தேவி சிசுக்ஷோஹோ பிரதிபத்தியதே. சிசுக்ஷான சிரஷ்டும் இச்சா,
ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கறதான ஒரு சங்கல்பமானது வரும் பொழுது அதுக்கு துணை நிற்கக்கூடியவள் இச்சா அப்படிங்கறதான ஒரு சக்தி அப்படின்னு சொல்றார். அதுவும் நீதான் அப்படின்னார். ஏவமேதத் இது கேயம் ந அன்யதா இது சுனிச்சிதம் ஞாபயந்தி கட்டித்யந்தா ஞானசக்தி நிகழ்த்தியது. இப்ப சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கறதான இச்சை வந்த உடனே எப்படி சிருஷ்டி பண்ணணும், இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஞாபயந்தி. ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னா தாதா யதாபூர்வம் அகல்பயன். பிரளயத்தும் போது அவைகள் எல்லாம் இந்த சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறதாகவும் மறுபடியும் சிருஷ்டியும் போது அவைகள் எல்லாம் மேனிபெஸ்ட் ஆகக்கூடியதான தன்மை பெறுவதாகவும் தான் சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுறது. ஆகவே அந்த மாதிரியான மேனிபெஸ்டேஷன் ஒரு ப்ராசஸ் வரும் பொழுது என்ன சொல்றாருன்னா அடிப்படையாக அறிவானது தேவை. எந்த அறிவுன்னா ஏற்கனவே அது எப்படி இருந்ததுங்கிறதான அறிவு. ஞாபயந்தின்னா ஏற்கனவே இருந்ததை ஞாபகப்படுத்தக்கூடியதான ஞான சக்தி சா அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக சிருஷ்டிக்கு அடிப்படையாக இந்த இச்சை ஏற்பட்ட பிறகு சங்கல்பத்திற்கு பிறகு இது இவ்வாறுதான் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதான ஞானத்தை ஞாபகத்தை செய்யக்கூடியவள் அப்படிங்கறதான ஞான ரூபா இத்தியத்தான ஞான சக்தியை இரண்டாவதாக போடுறார். அதுதான் சாஸ்திரமானது சொல்றதுன்னு சொன்ன வேதாந்தத்துல எதை செய்யணும்னாலும் அதுக்கு அடிப்படையான அந்த அறிவு. ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு அறிவானது வேண்டும். இந்த திரிசக்தி ரகசியம் அப்படிங்கறதான புத்தகத்துல 3 பேர் மும்மூர்த்திகள் இருக்கா. பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு, பிரம்மா. இவாளுடையதான சக்திகளை பத்தி சொல்லும் போது சொன்னார், ஏன் பிரம்மாவுக்கு சரஸ்வதியை சக்தியாக கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சிருஷ்டி பண்ணணும்னாலும் இந்த சிருஷ்டிக்கு அடிப்படையான அறிவு, ஞானத்தை அடிப்படையாக கொண்ட ஞானத்திற்கு அடிப்படை தன்மையை கொண்டவளான சரஸ்வதி அதனாலதான் பிரம்மாவனுடைய சக்தியாக கொடுத்திருக்கலாம். இரண்டாவதாக காப்பாற்றுதல் ஸ்திதி. மகாவிஷ்ணுவுக்கு யாரை கொடுத்திருக்காங்கன்னா மகாலட்சுமியை கொடுத்திருக்கா. நான் உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த பொருள் அல்லது ஐஸ்வர்யாதிகள் அவசியம். ஐஸ்வர்யம்ங்கிறது பணம் மட்டும் இல்ல, பலவிதமான சௌபாகியங்களும் சேர்ந்தது. இது எல்லாம் இருந்ததுன்னா தான் இந்த லோகத்தில் இருக்க முடியும். இந்த ஸ்திதிங்கிறதுக்கு மகாலட்சுமியை கொண்டு வச்சிருக்காரு. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னோ அகோராத்ரே பார்ஷ்வேன்னு வேணும் சொல்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய சம்ஹார ஸ்வரூபமான பரமேஸ்வரனுக்கு பார்வதி அல்லது துர்கையை சக்தியாக சொல்றது. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு போர்ஸ் வேணும். துர்கானாலே என்ன அர்த்தம்னா துக்கேன கந்தும் சக்தியா அப்படின்னு அர்த்தம். அவளை ரொம்ப சாதாரணமாக நினைச்சு பண்ண முடியாது. அந்த துர்கையை பரமேஸ்வரனுடைய சக்தியாக சொல்லி 3 செயல்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்கு. அத வாத்தியார் சொல்லும் போது ரொம்ப அழகா அதுக்கான விளக்கங்களையும் சொல்லுவார். இவர் பிரம்மா தன்னுடைய சக்தியை நாக்கில் வச்சிருந்தாராம். நாவில இடம் கொடுத்ததாகவும், மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய ஹிருதயத்துல மார்பில் வச்சிருந்ததாகவும், பரமேஸ்வரன் சரீரத்துல வாதியை கொடுத்ததாகவும் நம்ம எல்லாம் தெரியும். அதுக்கு காரணம் வேடிக்கையா வாத்தியார் சொல்லுவார். அது பிரமாணம் புத்தகத்துல எல்லாம் இல்ல, அது வேடிக்கையா சொல்லுவார் வாத்தியார். சிருஷ்டி அப்படின்னு வரும்பொழுது பிரம்மா அவருடையதான நாக்கு அல்லது அந்த வாக்கானது ரொம்ப சுத்தமா இருக்கணும். அவருடைய செயலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதான வாக்கு சுத்தமாக இருக்கணும். அதனால சரஸ்வதியை வாக்குல வச்சிருந்தார். இரண்டாவதாக மகாலட்சுமி தர காப்பாற்றணும்னா ஒரு நல்ல ஹிருதயம் வேணும். ஆகா இவனுக்கு இதை பண்ணணும், இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதனால இந்த மகாலட்சுமியை ஹிருதயத்தில் வச்சிருந்தாராம். அடுத்ததாக இருக்கக்கூடிய சம்ஹாரமூர்த்தியான பரமேஸ்வரன் என்ன பண்ணாரா, அந்த பாதி உடலையே கொடுத்துட்டாலாம். ஏன் அப்படின்னா அழிக்கிறதுக்கு முன்னாடி கருணை நிறைய வரும். பாதி அழிப்பதற்கு சக்தி அப்படின்னா பாதி அவனை திருத்தத்துக்கான சக்தி, அவன் பேர்ல கருணையும் இருக்கணும். தீட்சிதர் ஒரு ஸ்லோகம் எழுதுவார், வாமே பாகே தயார்திரா ஹிமகிரி தனையா அப்படின்னு எழுதுவார். சிதம்பரத்துக்கு போன பொழுது ரத்ன சபாபதிக்கு மார்கழி மாசத்துல சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தார் அப்பைய தீட்சிதர். பார்த்த உடனே அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகிட்டு, பரமேஸ்வரா
இந்த இவாள்லாம் உனக்கு அர்ச்சனைகள் எல்லாம் பண்றாளே, இந்த அர்ச்சகாலுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மௌளோ கங்கா, உன்னுடைய சிரசில கங்கை பிரவாகமா எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு. இரண்டாவதாக உடம்பு பூரா குளிராக இருக்கக்கூடிய சில்லுன்னு இருக்கக்கூடியதான பாம்புகள் சுற்றில் இருக்கு. மூணாவது பார்ட் என்னன்னா, வாமே பாகே தயார்திரா ஹிமகிரி தனையா, உன்னுடைய இடப்பகுதியில யார் இருக்கா அப்படின்னா தயார்திரா, தயையினாலே நனைந்தவளும், ஹிமகிரி தனையா, இது அடிஷனல், இது ஹிமகிரி தனையா தயார்திரா வாமபாகே. மாசமும் என்னதுன்னா மார்கழி மாசம், குளிர் அதிகமா இருக்கக்கூடியது காலம், விடியற் காலம். உனக்கு நடக்கக்கூடிய அபிஷேகமோ சந்தனாபிஷேகம். ஒன்னு சொல்றேன், உன்னால இந்த குளிரை தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய குளிரை தாங்கணும்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னுடைய ஹிருதயத்துல வந்து உட்காந்துக்கோ. ஏன்னா என்னுடைய ஹிருதயத்துல காமாதிகளான 6 அக்னிகள் எரிஞ்சுட்டு இருக்கு. என்னாலேயோ சூட்டை தாங்க முடியல, ஒன்னாலேயோ குளிரை தாங்க முடியல. நீ வந்து என் ஹிருதயத்துல உட்காந்துட்டேன்னா நம்ம 2 பேருக்கும் சௌரியமா இருக்குமே அப்படின்னு சொல்லி கண்ணுல நீர் மல்க சொல்றாரு. இப்படி வாமே பாகே தயார்திரா ஹிமகிரி தனையா, தயை அல்லது கருணையுடன் கூடிய அழிக்கக்கூடியவாளுக்கு முதல்ல என்ன வேணும்னா அடிப்படையாக அந்த கருணை இருக்கணும். அதனால்தான் நீ எத்தனையோ ஒரு நாமாவளியில பார்த்தோம்னு நினைக்கிறேன், விஜயா அப்படிங்கறதான ஒரு நாமாவளி. எத்தனையோ பேர் வின் பண்றா, அவளெல்லாம் விஜயா விஜயான்னு யாரும் சொல்றது இல்ல, அம்பாளை விஜயான்னு சொல்லுவானே அப்படின்றதுக்கு வாத்தியார் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா, மற்றவாள்லாம் ஜெயிச்சா என்ன ஆகும்னா தோற்கடிக்கப்பட்டவன் அழிக்கப்படுவான், அவனுக்கு எந்த விதமான பெருமையும் இருக்காது. ஆனா அம்பாளோட போரிட்டு தோற்கக்கூடியவனுக்கான அவன் உயர்ந்த பதவிக்கு போவான். சுப்பிரமணிய சுவாமியோட சண்டை போட்ட சூரபத்மன் உயர்ந்த நிலைக்கு போனான். அம்பாளோட சண்டை போட்டு தோத்து போனவெல்லாம் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கானே, தோத்தவனை உயர்ந்த நிலைக்கு அனுப்புறதுங்கிறது இதுல மட்டும்தான் உண்டு, வேற எதுலையும் கிடையாது. அதனாலதான் அம்பாளுக்கு விஜயான்னு சொன்னோம். ஆக அந்த 3 சக்தியில யாசா சக்திகி ஜெகத்தாது பதிதா பிரம்மணப்பரா இச்சாத்வம் சத்யசா தேவி சிசிருக்ஷோஹோ பிரதிபத்தியதே. அடுத்ததாக ஏவம் ஏதது இது ஜேயம் ந அன்யதா இது சுனிச்சிதம் ஞாபயந்தி ஜடித்யந்தா ஞானசக்தி நிகழ்த்தியதே அப்படின்னு ஞானசக்தி 2வது நிலையில சொன்னார். ஏவம் பூதம் இதம் வஸ்து பவத்து இது யதா புனः ஞாத்வா ததேவ தத்வஸ்து குர்வந்தி அத்ர கிரியா உச்சதே. இச்சையை தொடர்ந்து இருக்கக்கூடியதான ஞானம், இந்த 2த்தினாலும் ஏற்படக்கூடியதான கிரியை, இந்த கிரியா சக்தியாக சொல்லியிருக்கிறது. வாலினி விஜய தந்திரமானது இந்த 3 சக்திகளை பற்றியும் வசதியாக பேசுறது. ஆக இந்த 3த்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபா இத்தியர்த்தகான்னு சொன்னார். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி.